ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜோவா ஸ்டோரிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராஷ் லேண்டிங் ஆனியோட தேர்ட் எபிசோட் தான். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் அந்த வில்லன் ஆஃபீஸர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். லாஸ்ட் 2 எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் சரியா அந்த வில்லேஜ் ஊர் மக்களுக்கு முன்னாடி பிடிச்சிட்டாரு. இப்போ கன் பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ரீ அங்கே வராரு. ரொம்ப நர்வஸோடு தான் வராரு. யோசரியும் பயந்து போயிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா வந்து என்ன சொல்றாருன்னா, யார் மேல கன் பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, இவங்க யாருன்னு தெரியுமா, என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான். அங்கே இருக்கிற செம்ம ஷாக்கு. வில்லனுக்கு ஷாக் ஆகுது. ஏன் யோசரிக்கும் ரொம்ப ஒரு ஷாக்காக தான் பார்க்குறாங்க. பட் நம்மளை காப்பாற்ற தான் இப்படி சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு அமைதியாக இருக்காங்க. இப்போ வில்லன் ஆஃபீஸர் என்ன கேட்குறாருன்னா, நீ பினாங்கிலேருந்து வரியா, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா என்ன, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வில்லேஜுக்கு ரூல்ஸ் படி நீங்கள் வரணும்னா பினாங்கோட என்ட்ரி கார்டும் இந்த வில்லேஜுக்கு வர்றதுக்கு ரெசிடென்ஷியல் கார்டும் இருக்கணும்ல, அது எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் இல்லை, ஏன்னா இவங்க சவுத் கொரியாலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாரு. ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகிடுது, நமக்கும் தான். அப்படி அங்கே கட் பண்ணால் ஹீரோவோட டீமை காட்டுறாங்க. ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சால் நமக்கும் கேப்டனுக்கும் செம்ம ப்ராப்ளம் வரும். ரீ வேற ரொம்ப பெரிய நேர்மையான ஆஃபீஸர், போய் கூட சொல்ல மாட்டாரு, என்ன ஆக போகுதுன்னு பேசிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, சவுத் கொரியாவில் டிவிஷன் லெவலில் அண்டர் கவர் ஆப்ரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, சில கண்ட்ரிஸோட சீக்ரெட் தெரிஞ்சுக்க ஒரு ஸ்பை மாதிரி வேற கண்ட்ரிக்கு போய் அங்கேயே தங்கிடுவாங்க. அங்கேருந்து வரதால பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் ரீசெண்டாக இவங்க வந்திருக்காங்க, க்ரௌட்னா இவங்களுக்கு ஒத்துக்காது, ஸோ நாங்கள் போகிறோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. பட் வில்லனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. அப்படியே பார்த்துட்டு கிளம்புறாரு. இப்போ யோசரி என்ன கேட்குறாங்கன்னா, டிவிஷன் லெவன்னா என்ன, அதை சொன்னது ஏன் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க, எதுவுமே கேட்கலன்னு கேட்குறாங்க. இப்போ ரீ எதுவுமே சொல்லாமல், இந்த அந்த தண்ணியை கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாரு. உனக்கு எது ஹர்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையோட கேட்குறாரு. இல்லை எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வில்லேஜில் லேடிஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க வராங்க. வந்துட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க 2 பேருக்கும். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசரிகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு யோசரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, ரொம்ப சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. போகும்போது இவங்களை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டே போகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அழகாகவே இல்லை, கேப்டனுக்கு மேட்சே இல்லை, இந்த பொண்ணை போய் எப்படி இவங்க வீட்டில் கட்டி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேசுகிறாங்க. இதை 2 பேர் உள்ளே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு ஹீரோ பெட்ரூமில் படுத்துக்கிறாரு, ஹீரோயின் லிவிங் ரூமில் படுத்துக்கிறாங்க. ஆனால் யோசரி தூங்காமல் தொண்ணு பேசிட்டே இருக்காங்க. நீ சுவிட்சர்லாந்து வந்திருக்கியா, நான் போயிருக்கேன், செம்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் உன்னோட அலமாரியில் பார்த்தேன், உனக்கு சம்மந்தமே இல்லாத பியானோ ஷீட்ஸ்லாம் இருந்துச்சு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வாசிப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ரீ எதுவுமே பேசாமல் போயிட்டு அந்த ஷீட்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. அவர் பியானோ வாசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. இங்கே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் அந்த சீரீஸில் செகண்ட் ஹீரோயின். இப்போ பினாங் ரீச் ஆயிருக்காங்க ரஷ்யாவில் படிச்சுட்டு. சேம் ஃப்ளைட்டில் செகண்ட் ஹீரோ வந்திருக்காரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி புரோக்கர்லாம் வச்சு பேக்கேஜ்லாம் புக் பண்ணி சவுத் கொரியாவிலேருந்து எஸ்கேப் ஆகி நார்த் கொரியா வந்தாச்சு. இங்கே 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. பட் பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஜூன் கூட அந்த புரோக்கர் இருப்பார். இப்போ ஏர்போர்ட்டில் அந்த ஜென்ரல் ஆஃபீஸரை காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோயினை ரிசீவ் பண்ண தான் வந்திருக்காரு. அவர் யாருன்னா, ஹீரோக்கு மாமா, அதுவும் சொந்த மாமாவாக இருப்பார். ஹீரோ அம்மாவோட தம்பி தான் இவர். வெளியே கிளம்பும்போது நம்ம கார் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரீ எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரீயை பற்றி சொன்னது இவங்க கொஞ்சம் ப்ளஷ் ஆகுறாங்க. என்னை பற்றி ரீ ஏதாச்சும் கேட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, உன்னை பற்றி அவர் எதுவுமே பேச மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோ காரில் போயிட்டுருக்காரு. அப்போ மழை வருது. அந்த வைப்பர் ஒர்க் ஆகலை காரில். இந்த காரில் யாரும் திருட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது இப்போ கோவப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு என்கிட்ட அவ்வளோ காசு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. திட்டிட்டு எப்படியும் ஒரு வழியாக காட்டேஜுக்கு போய் சேர்றாரு. இப்போ அந்த வில்லன் ஆஃபீஸரை காட்டுறாங்க. எங்கே வராருன்னா, அண்டர் கவர் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்திருக்காரு. இந்த இடம் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இங்கே லாஸ்ட் எபிசோடில் அந்த கண்ட்ரோல் ரூம் ஆஃபீஸரை பற்றி பார்த்தோம்ல, அவர் தான் இவர் பார்க்க வந்திருக்காரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ரீ வேற யாரும் இல்லை, மியூசியமோட தம்பி தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டு செம்மையா ஷாக் ஆகுறாரு. இவன் மியூ மாதிரி கிடையாது, ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. 2 பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்காங்க போல. அது மட்டும் இல்லை, அவன் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கான், அவளை பற்றி எனக்கு டவுட்டாக இருக்குது, அதனால அவளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே இப்போ புதுசாக ஒரு மைக்ரோஃபோன் வந்திருக்கு, வீட்டுக்குள்ளே போய் ஃபிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, வெளியே ஃபிக்ஸ் பண்ணாலே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு.
அவர் போனதுக்கு அப்புறம் இந்த ஆஃபீஸருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. என்னன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த ரூம்ல இருந்து யாருக்கும் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இன்னும் 10 மினிட்ஸ்ல அந்த ஜீப் அங்க வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜீப்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோவோட அண்ணா. அவர் ஒரு ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்காரு. அந்த கார் இப்போ கரெக்டா மைனிங் ஏரியால போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அப்போ ஹீரோட அண்ணன் என்ன சொல்றாருன்னா, என் தம்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் நல்லா பியானோ வாசிப்பான், நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட வாங்கியிருக்கான், ஸ்டாண்டிங் அவேஷன் கூட வாங்கியிருக்கான், எனக்கும் அதான் ஆசை, ஆனால் அப்பாக்காக தான் நான் வந்து மிலிட்டரியில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிட்டு வராரு. இதை கேட்டுட்டு இந்த ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. ஏன்னா அவன் தான் சாக போறாருல, அதனால. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோன்னா ஒரு விசித்திரமான வண்டி, அதே வண்டி வந்துட்டு அவங்க அண்ணா போற காரை அப்படியே இடிக்குது. ஸ்பாட்லேயே 2 பேர் இறந்து போறாங்க. இந்த சவுண்டை கேட்டு இந்த ஆஃபீஸர் வந்து அழுகுறாரு. அதோட எங்க ஃபிளாஷ்பேக் முடியுது. இதனால தான் செகண்ட் எபிசோட்ல ஹீரோ சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கண்டினியூஸாக நடக்குது. ஏன்னா அவரோட அண்ணாவும் இதே மாதிரி தான் இடிச்சு இறந்துருப்பாரு, ஒரு லேடியும் இறந்துருப்பாங்கல்ல, அதனால அவருக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இந்த வில்லன் ஆஃபீஸர் வந்து உனக்கு ப்ரொமோஷன் வாங்கி தரேன் ப்ளஸ் மிரட்டியும் இந்த மாதிரிலாம் வேலை வந்து இந்த கண்ட்ரோல் ரூம் ஆஃபீஸர் கிட்ட வாங்கிட்டு இருக்காரு. இவரும் வந்து வேற வழி இல்லாமல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் எல்லாரும் நம்ம எடுத்துட்டு வந்த காரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் யோசிரி உள்ள இருந்து பாக்குறாங்க. இப்போ ரீ வந்து வேலைக்கு போலான்னு கிளம்பி வராரு. இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு யோசிரி என்ன கேக்குறாங்கன்னா, இது என்ன பெரிய காரு, நார்மல் சிடன் கார் தானே, எதுக்கு எல்லாரும் இப்படி வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம, நான் இப்ப வேலைக்கு போறேன், நீ நைட்டு கிளம்ப ரெடியாரு, அது வரைக்கும் வீட்டுல இருந்து வெளியே வராது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு வெளியே போகும்போது யோசிரி என்ன சொல்றாங்கன்னா, நானும் உங்க கூட வரேன் பாய் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது யோசிரி என்ன சொல்றாங்கன்னா, நேத்து என்ன இருட்டுல பார்த்தாங்க, நல்லா இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதான் இப்ப பகல்ல பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னதும், இல்ல இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னதும், சரி இப்படியே வராதுன்னு சொல்லி அவரோட ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து முடிய கட்டி விடுறாரு. 2 பேரும் வெளியே வந்ததும் கார் கிட்ட இருந்தவங்களாம் வெளியே போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, வேணும்னே அவங்க எல்லாம் இவங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேச சொல்லி, தலைமுடியை தடை விட சொல்லி, டாட்டா கட்ட சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோ அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், அப்போ நான் சவுத் கொரியா போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போனால் போகுது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் பண்ணுறாரு. யோசிரி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, நேற்று அந்த லேடிஸ்லாம் அப்படி பேசினாங்கல்ல, அவங்கள இரிட்டேட் பண்ண தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே அந்த லேடிஸ் கேங் காட்டுறாங்க, யோசிரியை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் கூட மேட்சே இல்லை, மூஞ்ச பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போய், நாங்கள் ஊறுகாய் செய்கிறோம், நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யோசிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஊறுகாய்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி கதவை சாத்திடுறாங்க. இப்போ ரீ வந்து வேலைக்கு வந்துட்டாரு. எல்லா சோல்ஜர்ஸையும் போக சொல்லிட்டு நம்ம டீம் கூட நேற்று நடந்ததை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. இப்போ நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு ரீ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சாப்பிட்டோம் அப்புறம் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் அதை கேட்கல, என்னன்னு சொல்லி அந்த பொண்ணை இன்ட்ரோ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபியான்சின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. நீங்கள் பொய்யே சொல்ல மாட்டோம்னு நினச்சோம், போச்சு நம்ம மாட்டிக்கு போகிறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ ஜானி என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கவரப் மாதிரி தான். நான் நிறைய சவுத் கொரியன் சீரியல்ஸ் பார்த்துருக்கேன், அதில் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களை காப்பாற்றிக்க தான் அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜஸ்ட் ஃபியான்ஸ்னு தான் சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஜானி என்ன சொல்கிறான்னா, எல்லாமே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் எப்படி போய் முடியும்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரீ வந்து வெளியே கிளம்பிடுறாரு. ஆனால் ஹீரோவோட டீம் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அந்த கண்ட்ரோல் ரூம் ஆஃபீஸர் மைக்ரோஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு எல்லாத்தையும் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம யோசிரி வந்து, ஆமாம் நான் அவன் கொலை பண்ணதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அந்த ஆஃபீஸர், கொலையா, யாரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. பார்த்தா இவங்க சவுத் கொரியன் சீரியஸ் பேசிட்டு இருக்காங்க ஜானி கூட. இதை கேட்டுட்டு அவரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ எங்கே வந்திருக்காருன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த ஹெட்டை மீட் பண்ணுறாரு. அவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆமாம் அந்த வண்டி இந்த ரோடு வழியாக தான் கிராஸ் பண்ணி போச்சு, யூஸ்வலாக இல்லாமல் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு டவுட்டாக தான் இருந்தது, நிறைய பெரிய பிளேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த வண்டியில், கண்டிப்பாக அது எல்லாமே ஸ்பெஷல் மெட்டரில் தான் செஞ்சுருக்கணும், அதனால இன்ஜினியரிங் டீம் கூட வந்துட்டு அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும், நான் வந்து அவங்க வாட்டர் ரீலோட் பண்ண போகிறாங்கன்னு தான் கேட் ஓப்பன் பண்ணி விட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரீ என்ன சொல்கிறாருன்னா, சரி இதை பற்றி நீங்கள் வெளியே எதுவும் சொல்ல வேணாம், ஏன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லன் ஆஃபீஸர் செகண்ட் ஹீரோவை பார்க்க வராரு. ஆனால் அவருக்கு சுத்தம் மதிக்கவே இல்லை. ஹேண்ட் ஷேக் பண்ண வராரு, அதையும் மதிக்கல. இப்போ திட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நான் எவ்வளோ காசு கொடுத்து இங்கே வந்தேன், ஆனால் உங்கள் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அதுக்கு வில்லன் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு பிஸ்னஸ் மேன், எப்போ வேணாலும் என்னோட கான்ட்ராக்டை உங்களோட கேன்சல் பண்ண முடியும், அதை விட்டுட்டு உன்னை தேடிட்டு இருக்க சவுத் கொரியன் பீப்புள் கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்தா
இதை விட நிறைய காசு அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்னதும் வந்து செகண்ட் ஹீரோ பயந்து போயிடுறாரு. இப்போ வந்து கொஞ்சம் நார்மலா பேசுறாரு. இப்போ நமக்கு புரியும், அந்த ஃபாரினர்ஸ்க்குலாம் வந்துட்டு பேக்கேஜ்லாம் புக் பண்ணி புரோக்கர்லாம் வச்சு எல்லா வேலையும் செய்யறது இந்த வில்லன் ஆஃபீஸர் தான். அதே டைம்ல எங்க யோசிரியோட செகண்ட் அண்ணாவும் அண்ணியும் காட்டுறாங்க. அவங்க வந்து செகண்ட் ஹீரோ பத்தி தான் பேசிட்டு வராங்க. காசெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க தான் போனானே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அவங்க அண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம திங்க் பண்ண முடியாத ஆனா நமக்கு ரொம்ப பக்கத்துல தான் அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லி போன்ல சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, அப்பா கிட்ட பேசி எப்படியாச்சும் என்ன சிஇஓ ஆக்கணும் அப்படின்னு சொன்னதும் நான் அதை பாத்துக்கிறேன் வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்க்க போறாங்க. அங்க ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் அண்ணாவும் அண்ணி இருக்காங்க. இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. என்னெல்லாம் சொன்னா அவங்க அப்பா வந்து சிஇஓ ஆக்குவாரோ அதெல்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து கொஞ்சம் காமெடியா தான் பேசுறாரு. ஆனா செகண்ட் அண்ணா வந்து அப்படி இல்லை, சீரியஸா பேசுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. என்ன சொல்றாருன்னா, நம்ம கம்பெனியை வந்துட்டு குயின் குரூப் கூட வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அவங்க ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, யோசிரோட கம்பெனி வந்து இப்ப பார்க்க ஆள் இல்ல, அதனால என்னோட ஒய்ஃப் வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டோம் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல யோசிரோட மேனேஜரை காட்டுறாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு யோசிரி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வந்து சொல்றாரு. அவங்க வீட்லயே தேடுறதை நிறுத்திட்டாங்க, நீ ஏன் இவ்வளவு சீரியஸா தேடுற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இதே மாதிரி ஒரு பொண்ணு லாஸ்ட் டைம் காணாம போயிருக்காங்க, ஆனா 40 நாள்ல கிடைச்சிட்டாங்க. ஏன்னா யோசிரி யூஸ் பண்ண அதே சேம் பேராகிளைடிங் தான் அந்த பொண்ணு யூஸ் பண்ணிருக்காங்க, அதுல வந்து வாக்கி டாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரிலாம் சொல்லி வந்து இவர் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து அந்த டீம் கூட வீட்டுல இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பையன் வந்துட்டு ஹீரோவோட ட்ரெஸ் எடுத்துட்டு ஓடிடுறான். அதை பார்த்துட்டு எல்லாரும் பிடிச்சிடுறாங்க. அந்த பையன் என்ன சொல்றான்னா, என் தங்கச்சி வந்துட்டு சாப்பாடு இல்லாம செத்து போயிடுவா, அந்த நிலைமையில இருக்கா, நானும் என் தங்கச்சியும் அனாதை, எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு அழுகுறான். அதை பார்த்த உடனே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது எல்லாருக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, உள்ள போயிட்டு இருக்கிற எல்லா சாப்பாடையும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஜெரி என்ன கேட்கறான்னா, இது என்ன உன் வீடா, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கறாங்க. அதே டைம்ல கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. ஆனா அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த சாப்பாடுலாம் வாங்கிட்டு அந்த பையன் அவ்வளோ சந்தோஷமா அங்கிருந்து ஓடி போறான். அவங்க தங்கச்சி எழுப்பி சாப்பாடு கொடுக்குறான். அந்த சீன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல லிஸ்ட் எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்துட்டு யாரும் கண்டுக்கல. ஃபர்ஸ்ட் ஜெரி என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பெரிய ஆஃபீஸரா, எங்களுக்கு வந்து அவார்டு தர போற அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் யாரும் கண்டுக்கலனாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈகரா பாக்குறாங்க யாருக்கு என்ன அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இந்த அவார்டு சும்மா தரல, ஒன்ஸ் வந்து நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ரிவார்ட்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எப்போ நடக்குது, எங்களுக்கு எப்போ கிடைக்கிறதுன்ற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அவார்டு யாருக்கு போகுதுன்னா அந்த குட்டி பையன் பில்லுக்கு தான் போகுது. அவனுக்கு என்ன ரிவார்ட்ஸ்னா, உனக்கு வந்துட்டு 1 மில்லியன் மணி தரேன், அப்படி இல்லைன்னா 8 கேஜ் வந்து மக்காச்சோளம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் வந்துட்டு எனக்கு 1 மில்லியன்லாம் வேணாம், எனக்கு 8 கேஜ் மக்காச்சோளம் போதும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்துக்கோங்க அங்கே அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி செகண்ட் வந்து நமக்கு தான் வரும்னு சொல்லிட்டு ஜெர்ரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் செகண்ட் அவார்டு யாருக்கு போகுதுன்னா ஜானிக்கு போயிடுது. உனக்கு வந்து என்ன ரிவார்ட்ஸ்னா, உனக்கு பிடிச்ச சவுத் கொரியன் ஆக்டர்ஸ் கூட வந்து டின்னர், அப்படி இல்லைன்னா நீ இப்போ இந்த டிவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவன் என்ன சூஸ் பண்ணுறான்னா, எனக்கு ஓகே நான் அந்த டின்னரே போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ என்ன சொல்றாரு நினைச்சுக்கிறாருன்னா, இந்த தேர்ட் அவார்டு வந்து நமக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா தேர்ட் அவார்டு வந்துட்டு அந்த ஹேண்ட்ஸமா இருப்பல ஜாக், அவனுக்கு போயிடுது. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த டீம்லயே நீ தான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்ன ரிவார்ட்ஸ்னா, நீ வந்து மிஸ் சவுத் கொரியா கூட வந்து டேட்டிங் போகலாம், அப்படி இல்லைன்னா எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஃபேர்வெல் ஹக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் என்ன சொல்றான்னா, நான் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹேண்ட்ஸமா இருக்க பசங்களே இப்படிதான் ஓவரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோவை பார்க்கணுமே செம்ம கடுப்பாக்குறாரு, குழந்தை மாதிரி ரொம்ப கோவமா பாக்குறாரு. இப்போ ஜெரி வந்து கத்துறாரு, எனக்கு எந்த அவார்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப கத்தாத, உனக்கு நான் யூஸ் பண்ண ஷாம்பு சோப்லாம் தரேன்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்றாங்க கொடுத்து. அதை பார்த்துட்டு இவர் கேட்குறாரு, இதெல்லாம் நீங்களா கேப்டன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு. ஆமா, அதெல்லாம் ரொம்ப தேவைன்னு சொன்னாங்க, அதை வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாரு. இப்போ வந்துட்டு தேங்க்யூன்னு சொல்லி அவார்ட் ஃபங்க்ஷனே முடிச்சிடுறாங்க. கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோக்கு எந்த அவார்டுமே இல்லை. இப்போ வந்து இவங்க ஸ்பெஷலாக ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு ஒரு தக்காளி செடியை காட்டுறாங்க. இதை வாங்க கூட என்கிட்ட காசு இல்லை தெரியுமா, நான் வந்து உருளைக்கிழங்குலாம் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எதுக்கு இதெல்லாம் வாங்கினேன், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் சொல்லாத, உனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன், டெய்லி தண்ணி ஊத்து, 10 நல்ல வார்த்தை சொல்லு, அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து கண்ட்ரோல் ஆஃபீஸர் வந்து கேட்டுட்டு இருக்காரு இது எல்லாத்தையும். அப்போ வந்து வில்லன் கால் பண்றாரு அவருக்கு. இவர் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு நடந்ததெல்லாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு ரிட்டர்ன் போறாங்க, அதாவது அவங்க வந்து பினாங் போறாங்கன்னு தான் இவங்களுக்கு தெரியும், ஏன்னா இவங்களுக்கு சவுத் கொரியான்னு தெரியாது இல்லை, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிடறான் போனை. இப்போ இங்க
யோசினியும் ரீயும் நைட்ல யாரும் இல்லாதப்ப அந்த கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்போ கொஞ்சம் ஃபீலிங்ஸா பேசுறாங்க. இந்த உலகத்திலேயே நான் எங்க வேணாலும் போகலாம், ஆனா எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. ஆனா வெளியே கப்பல் நிறுத்திடுறாரு. ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க கீழே போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆபீசர்ஸ் வந்துட்டாங்க, செக் பண்றாங்க. அவங்க கிட்ட இந்த போட் டிரைவர் வந்துட்டு பேச்சு கொடுத்து காப்பாற்ற ட்ரை பண்றாரு. இந்த சவுண்ட்லாம் கேட்டு ஹீரோயின் பயப்படுறாங்க. ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு ரெண்டு பேருக்கும் தெரியல. அந்த டைம்ல அந்த நேவி ஆஃபீஸர் கரெக்டா அந்த டோரை ஓபன் பண்றாரு. இப்போ ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால லவ்வர்ஸ் மாதிரி நடிக்கிறாங்க. இதோட எங்க எபிசோட் 3 முடியுது. இப்போ ரெண்டு பேருமே நேவி ஆஃபீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து என்ன ஆக போறாங்கன்னே தெரியல. இப்போ யோசிரி சவுத் கொரியா தப்பிச்சு போனாங்களா இல்ல அகைன் நார்த் கொரியாலே மாட்டிக்கிட்டாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.